வணக்கம். ஆசிரியர் பி. அம்பிகை பாகனாக்கினான். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திறமைந்து புலமைப்பரிசு பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் 2024 திறமைந்து புலமைப்பரிசு பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவர்களுக்காக பல காணொளிகள் பதிவேற்றம் செய்துள்ளேன். அண்மைய காலத்தில் 2023, 2022, 2021 ஆகிய 3 கடந்த காலங்களில் 3 பரீட்சைகள், கடந்த காலங்களில் நடைபெற்ற 3 அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு பக்கமாக இலகு வழியில் விடையளிக்கும் பயிற்சிகள் வழங்கியுள்ளேன். அத்தோடு எதிர்வரும் பரீட்சையின் எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய எனது வெற்றிக்கனிகள் எனும் 12 மாதிரி பரீட்சை தாள்கள் வினாத்தாள் 1, 12, வினாத்தாள் 2, 12 மொத்தம் 24 பரீட்சை தாள்கள். அவற்றில் அவற்றை ஒவ்வொரு பக்கமாக விடை காணும் விளக்கங்கள் காணொளியாக, தினம் ஒரு காணொளியாக தொடர்ச்சியாக வெளியிட முயற்சி செய்கின்றேன். இது முற்றிலும் எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கிய கடந்த காலங்களில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாக்களை ஆதாரமாக கொண்டு எதிர்வரும் பரீட்சையில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை நாம் ஊகித்து தயாரித்து இந்த வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சியில் உள்ளடக்கியிருக்கின்றேன். அது நிச்சயமாக கடந்த 95ஆம் ஆண்டிலிருந்து 2023 வரையிலான அரச பரீட்சை வினாத்தாள்களின் வினாக்களை ஒட்டியதாகவே தயாரிக்கப்பட்டுள்ளது, அதை தழுவியதாகவே. அப்போ அதன் தழுவல் எவ்வாறு இருக்கின்றது என்றால், எந்த பக்கத்தால், அதாவது ஒவ்வொரு வினாவை பல பக்கத்தால் கேட்க முடியும். அப்போ அந்த வினாவின் உட்கருத்து ஒன்றாக இருக்கும், வினா வித்தியாசமாக இருக்கும். இதை ஆதாரமாக கொண்டு தான் நான் இந்த 12 வினாத்தாள் 1 மாதிரி பரீட்சை 1 என்று 12 வினாத்தாள் 1, 12, வினாத்தாள் 2, 12 வெளியிட்டிருக்கின்றேன். இதில் இப்பொழுது அதை வெளியிடுகின்ற அறிமுக காணொலியாகத்தான் நான் இதை பதிவேற்றம் செய்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்கள் தினம் ஒரு பக்கமாக, அதாவது ஒவ்வொரு பயிற்சித்தாளும் 8, 16 பக்கங்களை கொண்டவை. அப்போது ஒரு பரீட்சைத்தாளை நான் விளக்கமளித்து முடிக்க 16 நாட்கள் செலவாகும். அப்போது 8 பரீட்சைத்தாள்களும் 12 பரீட்சைத்தாள்களும் 8 படி 8 மணி 16 பக்கங்களாக எல்லா பயிற்சிகளும் விளக்கமளிக்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆயினும் முடிந்தளவில் ஒரு 3 பயிற்சித்தாள்களையாவது வழங்குகின்றது பிள்ளைகளுக்கு ஒரு உசாத்துணையாக அமையும் என எதிர்பார்த்து நான் இதில் இந்த சேவையை ஆரம்பித்து வைக்கின்றேன். தாங்கள் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடை பெறுகின்றேன். தொடர்ச்சியாக எதிர்பாருங்கள்.